அமைச்சர் நேருவுக்கு எதிராக அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக எம்பி இன்பதுரை மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. திமுக அமைச்சர் நேரு 1020 கோடி ரூபாய் வரை ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டி வழக்கு பதிவு செய்ய கோரி அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு அனுப்பிய ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யுமாறு அதிமுக எம்பி இன்பதுரை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஏற்கனவே புகார் அளித்திருந்தார். ஆனால் இதுவரை தமிழக காவல்துறை அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் அதிமுக எம்பி இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கார். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மனுவில் ஊழல் எப்படி நிகழ்ந்தது என்பது தொடர்பாக அமலாக்கத்துறை தெளிவாக ஆதாரங்களுடன் கூறியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கடந்த மாதம் 13ஆம் தேதி புகார் அளித்தும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை என மனுவில் குற்றம் சாட்டியிருக்கார். எனவே அமைச்சர் நேரு மீது அமலாக்கத்துறையின் ஆவணங்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட காலத்திற்குள் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்காரு. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுது.